Hello everyone, welcome to my channel Pretty Indian Lifestyle. So இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு பேசிக்கான மேக்கப் பற்றின விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நல்ல மேக்கப் போடுறவங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படாது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் skip it off. எனக்கு மேக்கப்னால் என்னன்னு தெரியாது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அண்ட் மோர் ஓவர் மேக்கப் ப்ராடக்ட்ஸை பற்றி ஒன்றுனா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் நான் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக்காக ப்ரைமர்ஸ். நம்ம வந்து மேக்கப் போடணுன்னு ஆசைப்படுவோம், பட் அந்த மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். அதுவும் இல்லாமல் வேஷம் கட்டின மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஃப்ளாலெஸ் லுக் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரைமர். ஸோ ப்ரைமரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரைமர்னால் என்ன? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நல்ல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். நீங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, பட்டி பார்த்து தான் பெயிண்ட் அடிப்பீங்க, கரெக்ட் தானே? ஸோ அந்த பட்டி பார்த்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறது எதுக்கு? உங்கள் வால் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பட்டியை பார்த்துட்டு அப்புறம் பெயிண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் உங்கள் ஸ்கின்னும். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் லேயரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மேக்கப், இப்போ பெயிண்ட்டுங்கிற மேக்கப்பை வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ஸ்கின்னுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, ப்ரொடெக்ஷனாக இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்கள் போடுற அந்த மேக்கப்பும் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைமர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. சரிங்களா? நான் வந்து உங்களுக்கு புரியணுமே ஈஸியாக அப்படிங்கிறனால இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் 2 ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய 2 ப்ரைமர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக வந்து ப்ரைமர் நான் சொன்ன மாதிரி ஒரு பேரியர், நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம மேக்கப்புக்கும் உள்ள பேரியர் தான் இந்த ப்ரைமர். நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் சரி, நம்ம வந்து எவ்வளவோ மேக் இல்லை ஸ்மாஷ் பாக்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் வாங்குவோம். ஆனால் அவ்வளோ ஃபவுண்டேஷன்ஸ் வாங்கியும் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃப்ளாலெஸ் லுக் இல்லாமல் ஒரு குறை இருக்கும், இல்லை நம்ம மேக்கப் ஒழுங்காக போடாமல் இருப்போம். ஸோ அது என்ன நீங்கள் லேக் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான். ஸோ இந்த ப்ரைமரை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு அந்த மேக்கப் நேச்சுரலாக இருக்கும், உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது, ஒரு ஃப்ளாலெஸ் லுக் கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்மூத்தான பேஸ் மேக்கப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமரை வந்து யூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் மோர் ஓவர் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், மேக்கப் கலையக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ப்ரைமர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சில பேருக்கு ஆயிலியாக இருக்கும், சில பேருக்கு ஸ்கின் ட்ரையாக இருக்கும். ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது தான் ப்ரைமர். ப்ரைமர்லேயே வந்து நமக்கு சிலிகான் ப்ரைமர் இருக்குது, ஒரு சில ப்ரைமர்ஸ் எல்லாம் SPF கூட வருது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது தான். அது மட்டும் இல்லை, உங்கள் இப்போ வந்து ஓவர் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் உங்கள் ஸ்கின்னில் அந்த போர்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்வெட் வரும்போது போர்ஸ் எல்லாம் வந்து க்ளாக் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த போர்ஸ் எல்லாம் க்ளாக் ஆகாது, இட் ப்ரிவென்ட்ஸ் போர்ஸ். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரைமர்னால் என்ன சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ப்ரைமர் வந்து மெப்லின் நியூயார்க் ட்ரீம் ஒன் டே பர்ஃபெக்ட். சரிங்களா? இது வந்து டுவெல் ப்ரொடெக்ஷன் லாஸ்டிங் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் SPF வந்து 18. ஓகே, ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின ப்ரைமர். இது வந்து 650 ருபீஸ். சரிங்களா? ஷாப்பில் தான் வாங்கினேன், ஹெல்த் அண்ட் க்ளோ ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லிக்விட் பேஸ். சரிங்களா? உங்களுக்கு சத்தம் வரும், ரொம்ப ஒரு லிக்விட் பேஸ் தான். அண்ட் மோர் ஓவர் இது எப்படி அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிளாசிக் க்ரீம் கலர் பாட்டில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேக்கேஜிங் பார்க்கணும் அப்படின்னா, அண்ட் ஸ்க்ரூ கேப் தான், பின் நாசல் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ கேப் இந்த மாதிரி பின் நாசல் இருக்கும். சரிங்களா? அண்ட் டெக்ஸ்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம ஒன்று ஷேக் பண்ண மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எடுக்கணும். இல்லாட்டி அந்த லிக்விட் ஃபஸ்ட்டு வந்துடும், ஒரு மாதிரி தண்ணியாக நிற்கும், அந்த லிக்விட் ஃபஸ்ட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரைமர் இப்படி தான் இருக்கும். அண்ட் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நல்லா உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் போட்டு நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும், ஒன்றுமே தெரியாது, நம்ம ஸ்கின்னில் போட்ட மாதிரியே இருக்காது, ஆயிலியாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப ட்ரையும் இருக்காது. நார்மலாக நம்ம ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னில் வந்து ஈஸியாக அப்சர்வாக ஆகிடுது. நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து
உங்கள் ஃபிங்கர்ஸில் நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் ஃபிங்கர்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே போதுமானது. நல்லா பிளெண்ட் ஆகிடும். ட்ரை மேட் ஃபினிஷாக தான் இருக்கும். சரிங்களா, ஆயிலி எல்லாம் கிடையாது. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஈஸியாக வந்து நம்ம ஆயிலினஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ஷைன் அந்த சிரிக்கும் போது சீக்ஸில் ஷைன் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் இந்த ஓவர் ஷைன் வரும் மேக்கப் போட்டோன்னா ஆயிலி ஸ்கின்னில், அந்த ஷைனையும் கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா, சப்போஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாட்டாக ஹியூமிடான கிளைமேட்டில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு செட் ஆக சான்ஸ் இல்லை. பிகாஸ் உங்கள் டீ ஜோனில் இன்னும் ஜாஸ்தி வர அந்த ஆயிலினஸ் செக்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, நீங்கள் வந்து நார்மலாக நெய்தர் ஹீட் நார் கோல்ட் நார்மலான ரீஜியனில் இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ப்ரைமர் ஃபார் யூ. அதாவது ரொம்ப ரொம்ப ஹீட்டான கிளைமேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ப்ரைமர் சூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு வந்து அந்த ஆயிலி ஜோனில் அந்த டீ ஜோனில் வந்து ஷைன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இது எவ்வளோ நேரம் அது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலினஸ் எல்லாம் வெளியே வராமல் 4 to 5 hours தாங்கும். ஸோ இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு பார்த்தோன்னா, ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து நார்மலான கிளைமேட்டில் இருந்திங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, அண்ட் ஷைன் ஃப்ரீ எல்லா ஸ்கின் டோனுக்கும் யூஸ் ஆகும். அண்ட் நல்லா வந்து ஒரு 4 to 5 hours கண்ட்ரோல் ஆகும் ஆயிலுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ட் மற்ற ப்ரைமர்ஸை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ் கிடையாது. 650 நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா, அண்ட் SPF இருக்குது, அதனாலே டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ட்ரை கொடுக்கலாம். நெகட்டிவ்னு எதுவும் இல்லை. சரிங்களா, நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு ப்ரைமர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஸ்மெல் வந்து இது கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் ஸ்மெல் தான். மற்றபடி தெர் இஸ் நத்திங் இன் இட். சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு ப்ரைமர் பேசிக்காக ஒரு ப்ரைமருக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெப்லிருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு வந்து இது ட்ரை பண்ணியும் ரொம்ப ஹீட்டான கிளைமேட்கெல்லாம் வெளியே போகும்போது ஒரு மாதிரி டீ ஜோன்லலாம் ஆயில் வடியுது அப்படின்னு தோணுனப்போ சரி ஐ ஷுட் பை அனதர் ப்ரைமர் அப்படின்னு நினச்சி நான் இன்னொன்று வாங்கினேன். அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின், நீங்கள் எவ்வளோ ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இது வந்து எல்லாருமே வாங்கலாம். சரிங்களா, பட் இருந்தாலும் ஒரு ஹாட்டான கிளைமேட் இருக்கிற ஏரியாவுக்கு போகும்போது நமக்கு இது சூட் ஆகலை அப்படின்ற பட்சத்துக்கு வாங்கினது தான் இது. சரிங்களா, இட்ஸ் ஃப்ரம் கலர் பார். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சிலிக்கான் ப்ரைமர். கலர் பார் பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர். சரிங்களா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாட்டின் டச், ஒரு ஆயில் ஃப்ரீ ப்ரைமர். நம்ம ஃபைன் லைன்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்கின் அன்ஈவனாக இருக்கிறதும் சரி எல்லாமே மறைக்குது. அண்ட் மோர் ஓவர் ரொம்ப ரொம்ப சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப சில்கி அண்ட் ஸ்மூத். ஸோ இதுவும் பின் நாசில் தான். சரிங்களா, அண்ட் கன்சிஸ்டன்சி பார்த்தோன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஜெல் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஜெல். அந்த இடமே சில்கி ஸ்மூத்தாகிடும். மேக்கப் போடுறதுக்கு ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஸ்மூத்தான லுக் கொடுக்கும். சரிங்களா, அது மட்டும் இல்லை ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து டக்குன்னு தெரியாது. நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும். எந்த ப்ரைமர் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசேஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் நீங்கள் ப்ரைமர் போடணும். அதே மாதிரி ப்ரைமர் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டு தான் ஃபவுண்டேஷனும் போடணும். சரிங்களா, நீங்கள் உடனே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வில் நாட் பி டூ குட். சரிங்களா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்ல ஒரு உங்கள் ஃபேஸை நல்லா ப்ரைம் பண்ணிடுங்க. ப்ரைம் பண்ணிவிட்டு தென் யூ கேன் கோ ஃபார் யுவர் ஃபவுண்டேஷன் ஆர் மாய்ஸ்சரைசர் வாட் எவர் மேபி. ஈவன் டைரெக்டாக பவுடர் போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ வாட் எவர் மேபி ரிசல்ட் வந்து சூப்பர் அமேசிங்காக இருக்குது. இதை விட வந்து வண்டர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆயில் செக்ரீஷன் டீ ஜோனில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து இதை விட சூப்பரான ஒரு ப்ரைமர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ப்ளஸ் பார்த்தோன்னா ஸ்ப்ரெட்ஸ் ஈஸிலி, ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது ஈஸியாக. அண்ட் ரெட்னஸ் அந்த டோன் ஏதாவது ஆக்னி இருந்தாலும் சரி எல்லாமே ஈவன் பண்ணுது. அன்ஈவன் டெக்ஸ்சரையும் ஸ்மூத்தன் பண்ணுது. போர்ஸ் எல்லாம் ஹைட் ஆகுது. ஃபைன் லைன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இட் கவர்ஸ் அப். அண்ட் லாங் லாஸ்டிங் பவர். கண்டிப்பாக ஆயில் செக்ரேஷன் வந்து கம்மி பண்ணுது. அண்ட் கண்டிப்பாக பிரேக் ஆகிறதில்ல. சரிங்களா, ஒரு சில ப்ரைமர்ஸ் வந்து போட்டோன்னா அந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நேரத்தில் அந்த சிரிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் பிரேக் ஆகும். பட் திஸ் டசன்ட் ஃபெயில். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரைமர். ஓவரால் அ குட் ப்ரைமர். சரிங்களா, இதில் நெகட்டிவ்னு சொல்ல ஸ்மெல் அது கூட இல்லை. சரிங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே. ஸோ இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபார் Maybelline I can give 4, பட் ஃபார் Calabar 5/5. அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரைமர். அதுவும் முக்கியமாக
ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வாங்க வேண்டிய ப்ரைமர் இது தான். நீங்கள் வேறு எதுக்கும் போகணுன்னு ஆப்ஷனே கிடையாது. சரிங்களா? அண்ட் இது ரேட் வந்து எனக்கு மறந்து போச்சு ஆக்சுவலி. 850. எஸ், 850 ருபீஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ரைமர் டெய்லி யூஸ் பண்ண போகிறதில்ல, எப்போயாவது வெளியே போகும்போது தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 850 ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் போதுமானது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைமர்னால் என்ன, அதை பற்றின யூசேஜ் எப்படி பண்ணலாம், என்ன ஏதுன்னு தான் டெஃபினட்டாக உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ வொர்த்தாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ வொர்த்தாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ see you with another useful video. Till that, take care. Bye bye.